இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டடா துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் அட் கோழிக்கோட் கேரளா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. கத்தாதடா, உன் சட்டத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் தான் மலபார் ரீஜனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் வந்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து டிசம்பர் மந்த் வந்திருந்தோம், அதனால் கொஞ்சம் தான் வந்து தண்ணி இருந்தது. நீங்கள் வந்து பீக் டைமில் அந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி நம்ம வந்தோன்னே இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். குட்டி குட்டியாக அங்கங்கே நிறைய வாட்டர் வந்து இருந்தது. அண்ட் அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கும் போது செம்ம ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. என்னோடய ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் இது இங்கே தான். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எத்தனை பேர் வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கீங்க அண்ட் இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த குளிர்ச்சியான தண்ணி, அது நிறைய காடு மலை இதெல்லாம் தாண்டி வரனால அதில் நிறைய மூலிகை தன்மை இருக்கும். ஸோ நம்ம உடம்புல இருக்க களைப்பு, அதுக்கப்புறம் பெயின் எல்லாமே போய்டும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வர வழியிலே வந்து ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு ஜிப்லைன் இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே வரணுன்னா நீங்கள் 50 கிலோமீட்டர் ஃப்ரம் த கோழிக்கோட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் 25 கிலோமீட்டர் ஃப்ரம் த கேலிக்கட் ஏர்போர்ட். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், அவ்வளோ கிட்ட தான் இருக்குது. வயநாடு போகிற வழியிலே நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்பாட் வந்து பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்கள் சூப்பராக உங்கள் ஃபேமிலி கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வர ரிவர் தண்ணி வந்து 3 வாட்டர் ஃபால்ஸாக பிரியுது. அந்த தண்ணி விழுறதை பார்க்குறதுக்கு ஸ்னோ வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி இருக்குமா. ஸோ அதனால தான் துஷாரகிரின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. துஷாரகிரினா ஸ்னோஸ் கேப்டு மவுண்டெயின்னு அர்த்தம். ஸோ அந்த வாட்டர் பார்க்கும் போது ஸ்னோ வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கும் போது. நின்றுட்டு எப்படி அங்கே ஸ்ட்ரைட்டாக அங்கே கிட்ட போய் உட்காரது தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவ்வளோ வழுக்குது, செம்மையாக வழுக்குது. ஸ்ட்ரைட்டாக போய் உட்கார முடியாது. நம்ம வந்து சைடாக வந்து அதுக்கப்புறம் அந்த நார்மலாக அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டரில் போயிட்டு தான் அது கிட்டே ஏற முடியும். ஸ்ட்ரைட்டாகவே வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்து ஏற முடியல. ஏன்னா தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம்னால ரொம்ப வழுக்குச்சு. அவர் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து என் பாப்பா வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி அவர் போகிறாரு பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு நம்ம போகலான்னு. அப்போயே அவருக்கு செம்மையாக வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம், நம்ம வந்து அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். என் பையன் வேதாந்தியும் வந்து தண்ணியில் இறக்கியாச்சு. ரொம்ப தூரம் வந்து ட்ரெயினில் வந்தனால அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். அதில் குளிச்சுட்டு வந்த அப்புறம் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக விளையாட ஆரம்பித்தான். அண்ட் ஃபைனலாக வந்து உள்ளே இறங்கிட்டேன். செம்மையாக வந்து வழுக்குச்சுங்க, நிற்கவே முடியல. அங்கே இருக்கவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே மேலேயே உட்கார வச்சாங்க. சும்மா ஃபோட்டோக்கு வந்து போஸ் கொடுத்துட்டு அப்படியே நடந்துட்டு ஜாலியாக வந்து அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி போயிருக்காரு. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தண்ணி ரொம்ப கிளியராக இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சீசன் டைமில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம இந்த ஃபால்ஸ் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய காட்டுக்கு நடுவில் இருக்கனால நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கார்லாம் கீழே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி வந்து ட்ரெக் பண்ணி போகணும். போகிற வழியிலே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து பே பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரூம்ஸும் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஹோட்டல்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் உள்ளே போனீங்கன்னா வந்து ஃப்ரீ ரூம்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏசி, நான் ஏசி ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து இந்த சைடில் வந்து கீழே இருக்குது. நம்ம போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் வந்து இங்கே பண்ணிக்கலாம். அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் வரும். ஒரு 30 ருபீஸ் தான் வந்து நினைக்கிறேன். 30 ருபீஸோ 50 ருபியோ பே பண்ணோம். நாங்கள் உள்ளே போயிட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். சின்ன பசங்களுக்குலாம் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து இல்லை. இங்கே எல்லாமே பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் தான். ஸோ உள்ளே வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இங்கேயே வந்து வச்சுட்டு போயிடணும். அண்ட் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாத்வே போட்டிருப்பாங்க. 2 பக்கமும் ஃபுல்லாக ட்ரீஸு, சூப்பராக வந்து அந்த அருவி சவுண்டோட ஒரு ட்ரெக் வந்து ஸ்மால் ட்ரெக் வந்து நம்ம பண்ணிட்டு போனோம். அன்றைக்கி சண்டே டைம்னால நல்லா நிறைய ஃபேமிலிஸ் வந்து வந்திருந்தாங்க. நாங்களும் ஜாலியாக வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ்லாம் வந்து அங்கே இருந்தது. நீங்கள் உங்கள் பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் ரொம்ப இயற்கையான ஒரு இடம். அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போனோன்னா அங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அங்கே நின்று நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும்.
டிக்கெட் செக்கிங்லாம் முடித்தோன்னே நம்ம வந்து அகெயின் ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜாலியாக இருந்தது. இந்த இடமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து போங்க. அண்ட் என்னோடய சஜஷன் என்னென்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து அங்கங்கே த்ரோ பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து நம்ம போகிற வழியெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸ் போட்டு வச்சுறாங்க. அதனால் வந்து நம்ம என்விரான்மெண்ட் தான் ஸ்பாயில் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் போகிற வழியில் போடாதீங்க. டஸ்ட்பின்ஸ் அங்கே இருக்கிற இடத்துல போடுங்க. அண்ட் சின்ன பசங்களுக்கு வந்து டைப்பர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனி செஷன் மாதிரி ஒரு இதுவும் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து செக் பண்ணுறதுக்கு ஆளுங்களாம் இருந்தாங்க. நல்லா வந்து கைட் பண்ணாங்க. இதுதான் என் பையனோட என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஒரு அருவியோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சூப்பராக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் சொன்னால ஒரு பிரிட்ஜ், அங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து அருவி தெரிகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அங்கே பிக்ஸும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நான் என் பையன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப வந்து ரிலாக்ஸிங்காக இருந்தது. அண்ட் இங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி போஸ் கொடுத்துட்ருக்காருன்னு. இது மாதிரி நிறைய போஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் இந்த ட்ரிப் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இது மாதிரி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்து போங்க. கேரளாவில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அண்ட் கோழிக்கோட்டில் எஸ்பெஷலி வயநாட் போகிற ரூட்டில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சீக்கிரமாக ஒரு ட்ரிப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மா எஸ்ஜே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.